ஹலோ ஐ முத்துராமன். இந்திய திரைப்படங்கள் ஒரு சர்ச்சை சரிங்களா? அது இப்போ மட்டும் கிடையாது. கன்னத்தில் முத்தமிட்ட அந்த படத்துலன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ல சொல்லிட்டு போகலாம். அது என்னடா இந்த இந்தியா சரிங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, நீங்கள் இந்தியாவில் திரைப்படம் இருக்கிற டேரக்டராக சரி ப்ரொடியூசர் யாராவது இருந்துருக்காங்க. ஆனால் இந்த ஈழத்தமிழை பற்றி எதுக்கு மோசமாக படம்லாம் எடுத்துக்கிறீங்க? அதை பற்றி தான் சரிங்களா பல விஷயம் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கூட தான் கிங்டம் படம், அந்த படத்தை விஜய் தேவரகொண்டா சரி படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் தான் இலங்கையில் ஒரு நபர் எப்போ வாழ்வாப்புல அது யாரும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவரை தான் ஈழத்தமிழில் வச்சு எப்போனா ஒரு கடுமையாக ஒரு மோசமான சீன் எடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு சர்ச்சையாகி இப்போது பார்த்து அந்த படத்தோட டீம் எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க? தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா ஈழத்தமிழும் சரி தமிழும் சரி எல்லாம் ஒரே ஆளுங்க சரிங்களா? நீங்கள் இந்தியாவில் எவ்வளோ படம் எடுத்துருக்காங்க. அது எதுக்கு எப்போவுமே பார்த்தா அந்த தமிழில் வச்சு எப்போ ஒரு வார்த்தைகளும் சரி படம் ஆக்குறீங்க. அது நம்ம சரி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தமிழ் டைரக்டர் பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ தமிழ் டைரக்டர் தமிழை மதிச்சாக மற்ற ஸ்டேட்லேருந்து சரி எல்லாம் மதிப்பாங்க. நம்ம டைரக்டர் இந்த மாதிரி பண்ண நம்ம இங்கேயும் சொல்ல முடியும் சொல்லிட்டு நம்மளாம் சொல்லிட்டு போகலாம் சரிங்களா? இப்போது நம்ம இலங்கை தமிழர்கள் என்றாலே ஈழத்தமிழர்கள் மட்டும்தானா என்று இந்திய திரைப்படங்களால் அப்படி ஒரு சர்ச்சை சிலை வெடித்துள்ள அதை முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவு பார்க்குற டைமாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. அப்படி நீங்கள் வேகமாக பார்க்குற ஆள் இருந்தால் ஸ்பீடை சரிங்களா 1x சரிங்களா அதை கூட்டிகிட்டு ஃபுல் பார்த்துக்கங்க சரிங்களா? இந்த ஒரு பிரச்சனை இப்போ நான் ஒரு தமிழன் நான் மட்டும் பேசுறது பார்த்தாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணாத கண்டிப்பாக இனிமேல் சரிங்களா எந்த ஒரு டேரக்டரும் இந்த மாதிரி படம்லாம் இருக்க மாட்டேன் சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ ரீச் ஆகி ஒரு வைரல் ஆகி இன்னும் நிறையா பேர் சரிங்களா சேனல் யூடியூப் வரும்போது எல்லாம் போடுவாங்க சரிங்களா? கடந்த சில நாட்களில் தான் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் கடந்த மாதம் வெளியாக உள்ள படம் தான் கிங்டம் எனும் தெலுங்கு திரைப்படத்தில் இலங்கை தமிழர்கள் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டதாக தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் சரிங்களா ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. கிங்டம் திரைப்படத்தின் ஒரு பிரதான வில்லன் கதாபாத்திரத்தின் பேர் தான் முருகன். இலங்கையில் ஒரு தீவில் அதில் வாழும் ஒரு பழங்குடி மக்களின் சரி கட்டுப்படுத்தும் ஒரு தமிழ் குடும்பத்தின் ஒரு வாரிசா இந்த முருகன் கதாபாத்திரம் இருக்கிறது. இந்த பழங்குடி மக்கள் தான் 1920ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து ஆந்திர பிரதேசம் குடிபெயர்ந்து இலங்கை வந்தவர்கள் என்று காட்டப்பட்டுள்ளது. மிகவும் கொடூரமான வில்லனாக சித்தரிக்கப்படும் இந்த முருகனை கொன்று தன் ஒரு பழங்குடி மக்களை கதாநாயகன் எப்படி மீட்கிறார் என்பது கிங்டன் படத்தோட ஸ்டோரின்னு சொல்லலாம். கிங்டன் திரைப்படம் தான் தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து அதன் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் தமிழ் மக்களின் ஒரு உணர்வுகளை எதுவும் புண்படுத்தப்பட்டு இருந்தால் மிகவும் வருந்துகிறேன் என்று ஒரு அறிக்கை எப்போ சொல்லியிருக்காரு. இந்தியா திரைப்படங்கள் இலங்கை தமிழர்கள் குறித்து சித்தரிப்பது சர்ச்சையாக இது முதல் கிடையாது. நிறைய படம் சொல்லிட்டு போகலாம். கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ள படம் தான் ஜாட் என்னும் பாலிவுட் திரைப்படத்தில் வில்லன் ஒரு இலங்கை ஒரு தமிழராக சித்தரிக்கப்படுவதற்கு தமிழ்நாட்டு எதிர்ப்பு இருந்துள்ளது. அந்த படம் பேர் எப்படின்னா ஜாட் திரைப்படம் தான். ஜாட் திரைப்படத்தின்படி தான் இலங்கையை சேர்ந்த முத்துவேர் கரிகாலன் அவர் ஜாப்னா டைகர் போர்ட்ஸ் என்ற இயக்கத்தை சேர்ந்தவர் தான். சர்வதேச பயங்கரவாதவா அறிவிக்கப்பட்ட நபர் தான். 2009ஆம் ஆண்டு ஈழப்போருக்கு பிறகுதான் தனக்கு கிடைத்த ஒரு அளவிலான ஒரு தங்கத்தோடு இந்தியாவுக்கு சென்று ஆந்திர பிரதேசத்தின் ஒரு கிராமத்தை தான் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் தான். அவனை வீழ்த்து தான் அந்த கிராம மக்களை ஒரு இந்தியா ராணுவ வீரர் எப்படி மீட்க என்பது கதை சொல்லிட்டு போகலாம். தமிழ் திரைப்படம் கூட தான் இலங்கை தமிழர்கள் கொடுத்து ஒரு முறையான சித்தரிப்புகளை இல்லை. பின்னர் தான் எப்படி மொழியை சரிங்களா ஒரு பிற மொழியை இயக்குனர் அதை எதிர்பார்க்க முடியும் என்கிறாரு எதிர்த்தாரான தமிழ் திரைப்பட வரலாற்று ஆசிரியர் தியால் டோஸ் பாஸ்கரன் அவர். இலங்கை தமிழர்கள் என்றாலே ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் என்று திரைப்படம் துறையின் மட்டுமின்றி ஒரு சாமானிய மக்கள் கூட நினைக்கிறார்கள். மலையாக தமிழர்கள் போல அங்கு வேறு சில ஒரு பிரிவுகள் இருக்கின்றார்கள். தமிழில் தான் இப்போனா 2002ஆம் ஆண்டு வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் கூட ஈழத்தமிழர்கள் வாழ்க்கை சரியாக சித்தரிக்காமல் விடுதலை புலியோடு தொடர்புடுத்தி அவர்களும் சித்தரித்தது. இனி வரும் ஒரு படங்களையாவது ஈழப்போர் விடுதலை புலிகள் போன்ற விஷயங்களை கடந்த அவர்கள் நான் அணுக வேண்டும் என்கிறாரு தியடோ பாஸ்கரன் அவர். இலங்கை தமிழர்கள் என நினைக்கிறார்கள். அதில் சொல்லியிருக்காங்கன்னா இலங்கை மலையாக தமிழின் சரி சில ஒரு இந்திய திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்ற வருமான நாராயண் ரேகன் அவர் போர் நடைபெற்றுள்ள காலத்தில் தான் இன்று வரை ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை இந்திய சினிமாக்குள் வருவ நேரடியாக பார்த்ததில்லை. செய்திகளில் பார்க்கும் படிக்கும் போதுதான் அல்லது யாராவது சொல்கின்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு தான் இப்படிதான் ஈழத்தமிழ் இருப்பார்கள் என்று என்ன அவர்கள் மனதில் உள்ள என்று நாராயணன் தெரிவித்து உள்ளனர். முக்கியமான விஷயம் என்ன என்றால் ஈழத்தமிழர்களை பரிதாபம் சித்தரிப்பது தான் அவர்கள் அடிப்படை வசதிகள் கூட தான் இல்லை. அடக்குமுறைகளை இன்றும் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்ற எண்ணத்தில் பார்க்கின்றார்கள்.
போர் முடிவந்த பின்னர் தான் ஈழத்தமிழர்கள் ஓரளவு வந்து நல்ல நிலைமையை வந்து வாழ்ந்து வருகின்ற என அவர் தெரிவித்து உள்ளனர். இலங்கை உள்நாட்டு போர் தான் 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது என்பது கருத்தில் கொண்டுதான் ஈழத்தமிழர்கள் குறித்து தான் இந்திய திரைப்படங்கள் 2009ஆம் ஆண்டு பின் முன்னு தான் பிரித்து எப்பனா பார்க்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2009ஆம் ஆண்டு முன் வரை தான் தமிழர்கள் தான் ஈழத்தை குறித்து ஒரு படங்களை எப்பனா ஒப்பீடு வந்து அதிகம் தான். அதில் தான் புன்னகை மன்னன் 1986ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உனக்காக பிறந்தேன் 1992ஆம் ஆண்டு, தெனாலி 2000ஆம் ஆண்டு சொல்லலாம், நந்தா 2001ஆம் ஆண்டு, கன்னத்தில் முத்தமிட்ட 2002ஆம் ஆண்டு, ஆணிவே 2006ஆம் ஆண்டு, ராமேஸ்வரம் 2007ஆம் ஆண்டு ஆகிய திரைப்படங்கள் ஈழத்தமிழர்கள் ஒரு பிரதான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக நம்ம ஒரு ஃபேமஸான டைரக்டர் மணிரத்ன இயக்கத்தில் வந்து வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் தான் 6 தேசிய விருதுகளை வென்றுள்ளது. ஆனால் ஈழத்தமிழர்கள் குறித்து தான் சித்தரிப்பது மட்டுமல்ல கிடையாது, ஈழப்போர்கள் மற்றும் விடுதலை புலி இயக்கம் குறித்து காட்சிகளை வந்து இப்படத்துக்கு வந்து எதிர்ப்பு எப்பட எழுந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு முன் வெளியான தி ரைட்ரீஸ் மற்றும் காற்றுக்கென்ன வேலி மற்றும் குற்றப்பத்திரிகை போன்ற தமிழ் திரைப்படங்களும் சரி, சைனட் மற்றும் மிஷின் 9 டோஸ் போன்ற பிற ஒரு இந்தி மொழியில் வந்து திரைப்படம் சரி, விடுதலை புலிகள் மற்றும் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் படுகொலை குறித்து எப்படி இந்த படம் பேச உள்ளது. கன்னத்தில் முத்தமிட்ட படத்தில் ஈழத்தமிழர்கள் குறித்து கதை என்று சொல்லிவிட்டு மலைகளும் அருவிகளும் கொண்ட ஒரு நிலப்பரப்பை வந்து காண்பித்தார்கள். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொஞ்சி பகுதியில் பல நாட்கள் வந்து படம் பிடிப்பு வந்து நடந்திருக்கிறது. அது போன்றதான் ஒரு நிலப்பரப்பு அங்கே வந்து கிடையாது என்கிறாரு. ஆணிவே 2006ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டுள்ள திரைப்படத்தின் டைரக்டரான ஜான் மகேந்திரன். ஆணிவேர் திரைப்படத்தில் ஈழத்தில் எடுக்கப்பட்டது. படத்தில் நடத்துவர்கள் கூட தான் அங்கு வசிக்கிறார்கள். அதன் பின்னர் தான் ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் சமூகத்தில் இருந்து அது நல்ல ஒரு வரவேற்பு எப்படி பெற்றுள்ளது. ஈழத்தமிழர்கள் தொடர்புடைய படம் என்றால் கண்டிப்பா இலங்கைக்கு சென்று பார்த்து விட்டு வர வேண்டும் என்று அவசியம் வந்து கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்சம் இணையதளத்தையாவது அடிப்படை ஆராய்ச்சியும் செய்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று ஜான் மகேந்திரா வந்து கேள்வி எழுப்புகிறாரு. கிங்டம் பட ஒரு தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து தான் அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் அறிக்கை ஒன்றை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த அறிக்கை சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மக்களின் உணவுகள் நான் வந்து மதிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் உணவுகளை வந்து புண்படுத்த காட்சிகளை வந்து எது வந்து படத்தில் வந்து கிடையாது. இந்த படத்தை முற்றிலும் வந்து கற்பனையானது மற்றும் படத்தின் பொறுப்பு துருப்பு பகுதியில் இது குறிப்பிடப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் தான் மக்களின் ஒரு உணர்வுகளை வந்து புண்படுத்தப்பட்டிருந்தால் அந்த சம்பவத்துக்கு நாங்கள் வந்து வருந்துகிறோம். படத்தை ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உள்நாட்டு போருக்கு வந்து பிறகு வெளியான இந்திய திரைப்படம் வந்து என்னென்ன இருக்குன்னா, 2009ஆம் ஆண்டு வெளியான சில திரைப்படங்கள் ஈழப்போரின் ஒரு தாக்கம் வந்து குறித்து ஈழத்தமிழர்கள் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து பேசப்பட்டுள்ளது. உதாரணம் சொன்ன எந்த படம்னா ஆண்டவன் கட்டளை 2016ஆம் ஆண்டு வெளியிருக்கு, ஜகமே தந்தர் 2021ஆம் ஆண்டு போன்ற திரைப்படங்கள் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் ராஜீவ்காந்தியின் படுகொலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள மெட்ராஸ் காப்பி திரைப்படம் 2013ஆம் ஆண்டு மற்றும் 2021ஆம் ஆண்டில் வெளியான பேம்பிளி மேன் இணைய ஒரு தொடரின் 2ஆம் பாகத்தில் தமிழ்நாடு எதிர்ப்பு வந்து எழுந்துள்ளது. ஆனால் இவை விடுதலை புலிகள் குறித்து சித்தரிப்பதாக சர்ச்சை வந்து எதிர்கொண்டது. மெட்ராஸ் காப்பி திரைப்பட சர்ச்சையின் போது தான் பேசிய அதன் தயாரிப்பாளர்கள் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கதாநாயக்கான ஜான் ஆபிரகாம் மற்றும் இது தமிழர்களுக்கு ஒரு ஆதரவான படம் என்று நான் நம்புகிறேன். யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதற்காக அல்லது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள விளம்பரம் கொடுப்பதற்கு படத்தை வந்து உருவாக்கவில்லை என்று தெரிவித்து உள்ளனர். ஈழத்தமிழர்களை சித்தரிக்கும் இதை கவலை அளிக்கிறது. ஏன்னாங்க நமக்கு இது ரொம்ப வந்து கஷ்டப்படுகிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனாங்க முக்கால்வாசி டேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன், நம்ம ஈழத்தமிழை போட்டு எப்படின்னா பாடப்படுத்துறாங்க. இலங்கை குறித்து இதுவரை வெளியான இந்த இந்திய திரைப்படங்கள் இருக்கும் ஒற்றுமை என்பது இவை ஈழத்தமிழர்கள் அல்லது ஈழம் குறித்து மட்டுமே பேசுகின்றார்கள். இலங்கை தமிழர்கள் என்றால் ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் என்று பின்பு இந்தியாவில் இருக்கிறது என்று கூறுகிறார் நாராயணன் ரேரான். அவரு ஈழத்தமிழர்கள் வேற, மலையாள தமிழர்கள் வேற, அது பற்றி நிறைய வகையான தமிழ் உச்சரிப்புகள் பேசக்கூடிய தமிழர்கள் இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது இந்தியாவில் பலருக்கு வந்து தெரியாது. இலங்கை என்றால் யாழ்ப்பாணத்தில் பயன்படுத்தப்படும் தமிழ் உச்சரிப்பு தான் பேசுவோம் என்ற ஒரு பின்பத்துடன் உள்ளது என்கிறார் அவர். இந்திய சினிமாக்கள் ஈழத்தமிழர்கள் இவ்வளவு விஷயம் நாராயணன் ககன் அவர் என்ன சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் ஈழ எழுத்தாளர் தீபக் செல்வன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய சினிமாக்களில் ஈழத்தமிழர்களின் சித்தரிக்கும் விதம் ஒரு கவலை அளிப்பதாக ஈழத்தமிழர் தீபக் செல்வன் வந்து கூறியுள்ளனர். ஈழத்தமிழர்களை வந்து மோசமாக சித்தரிக்கின்ற வன்முறை ஈடுபாடு கொண்டவர்களை போன்று சித்தரிக்கிற விதமாக தான் இந்தியாவில் சில படங்கள் வந்து எடுக்கப்படுகிறது. இந்தியாவில் புலி ஒரு ஆதரவுகளை வந்து இந்திய சினிமாவில் ஈழத்தமிழர்கள் வந்து காட்டப்படுறார்கள். அதோ சமயம் தான்
விடுதலை புலிகளை தவறான விதத்தில் சித்தரிக்க வகையில் அந்த படங்கள் அமைந்திருக்கும். அப்படி இருக்கத்தான் அது அடுத்த ஒரு தலைமுறையை வந்து பாதிக்கிறது. திரைப்படங்களில் விடுதலை புலிகளை பற்றி பேசக்கூடிய தேவை அப்போது கிடையாது என்று கூறியுள்ளனர். தொடர்ந்து பேசிய அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீபக் செல்வம் அந்த அமைப்பு 2009ஆம் ஆண்டுடன் மௌலிகப்பட்ட அமைப்பு வந்து காணப்படுகிறது. இன்று இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக வந்து இருந்தவர்கள் கூட சாமானிய ஒரு வாழ்க்கையை வந்து திரும்பிவிட்டார்கள். மீண்டும் அந்த காலகட்டத்தில் போய் அவர்கள் வந்து பிழைக்கையாக காட்ட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் காணாமல் ஆகப்பட்டுள்ள பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகள், உலக நாடு நோக்கி தமிழர்கள் பயணக்கூடிய ஒரு கதைகளை எல்லாம் இருக்கின்றது. இப்படியான ஒரு கதைகளை பற்றி எல்லாம் பேசலாம். பழைய விடங்களை தேடி அவற்றை பிழையப்பா வந்து சித்தரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்காரு. ஆனாங்க நம்ம தமிழர் பட்ட வழி வந்து நமக்கு தான் தெரியும். இவரெல்லாம் 1000 சொட்டு போஞ்சாங்களா, ஆனாங்க நம்மளோட தமிழர் பட்ட வழி ஃபுல்லாக நம்ம தமிழுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு தான் ஒரு ஆள் எவ்வளோ படத்தில் எடுத்துக்கிறாங்க. இன்றைய தலைமுறை தான் இப்படியான திரைப்படங்களை விரும்பதில்லை. யார் சொன்னா? அப்படி வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு, தீபக் செல்வம். சரிங்களா, அது அவர்கள் மீதான ஒரு எதிர்மறையான பிம்பத்துக்கும் வழிக்கும் சொல்லியிருக்காரு. இந்திய இயக்குநர்கள் முறையான ஆராய்ச்சிக்கு பிறகுதான் இலங்கையின் உண்மை வரலாறு மற்றும் தற்போதைய நிலவர அறிந்து திரைப்படங்கள் வந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கார் தீபக் செல்வம். அவரு ஈழத்தமிழரை பத்தி படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இலங்கையின் இந்திய திரைப்படம் வந்து படப்பிடிப்பு கண்டிப்பாக வந்து வேணும். இலங்கையில் இந்திய திரைப்படத்துக்கான படப்பிடிப்புகளை நிர்வகித்து வரும் நிறுவனமான NE புரொடக்ஷன் நிறுவன தலைவர் ஷீலா உல் ஹசன் அவர் கன்னத்தில் மித்தமிட்டாய் அந்த படத்திலிருந்து ஈழத்தமிழ் குறித்து தவறான ஒரு சித்தரிப்புகளை வந்து எழுதி வருகின்றது. இங்குதான் படமாக்கின்ற திரைப்படங்களை திரைக்கதை திரைப்பட ஒரு கூடுதல் பதிவுக்கு வழங்கப்பட்டு அதன் அனுமதி கிடைத்தால் படப்பிடிப்பு வந்து நடத்த முடியும். அதனை மீறி தான் இலங்கையில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட படங்கள் வந்து இது நடக்கிறது என்றால் அது வந்து கவலைக்குறை விதை வந்து கிடையாது என்று சொல்லியிருக்காரு. இலங்கையில் படமாக்கப்பட்டுள்ள கிங்டன் திரைப்படம் தான் தற்போது சர்ச்சைக்கு வந்து உள்ளாகி இருப்பது குறிப்பிட்டு பேசியவர், மொழி கலாச்சாரம் என பல ஒரு வகையில் ஈழத்தமிழை கொடுத்து சித்தரிப்புகள் தெளிவு வந்து இல்லை. ஈழத்தமிழர்களை குற்றவாளிகளை போல சித்தரிப்பு போல ஒரு புறம் என்றால் அவர்கள் அனைவருமே சாப்பாட்டு கூட வழி இல்லாதவர் என சித்தரிப்பு வந்து நடக்கிறது. அந்த அளவுங்க படத்திலிருந்து மோசமெல்லாம் காட்டிட்டு வராங்க. புலம்பெயர் தமிழர்களை வந்து கௌரவத்திற்கான ஒரு விளம்பர தந்திரமா இது வந்து உள்ளது என்கிற அவர், இலங்கையில் ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்றால் அந்த திரைக்கதையின் கதையும் சரி திரைக்கதை வசனங்கள் உள்ளிட்டவற்றை இலங்கை திரைப்பட கூட்டு தமிழகத்துக்கு வந்து சமர்ப்பித்து தான் அதற்கான ஒரு கட்டணங்களை வந்து செலுத்தி அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டண விதிகளை வந்து இருக்கிறது. இது குறித்து பேசியுள்ள இலங்கை திரைப்பட கூட்டுத்தமைப்பின் தலைவர் சுத்தாஸ் மாசூல் அவுலா அவர், இப்போதைக்கு எங்கள் வந்து குழு வந்து தமிழர்கள் வந்து இல்லை, தமிழ் பேசக்கூடிய ஒருவர் வந்து எமது தயாரிப்பு குழு வந்து இணைந்துள்ள நான் வந்து முயற்சி செய்து வருகிறேன். அதிகாரிகள் பற்றாக்குறையுடன் நாங்கள் வந்து செயல்பட்டு வருகிறோம். இத்தகைய சர்ச்சைக்கு தான் விரைவில் வந்து தீர்வு வந்து கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை தமிழ் தொடர்பான சர்ச்சை ஈழத்தமிழ் குறித்து தான் இந்திய திரைப்படம் பெரும்பாலான ஒரு சர்ச்சையை வந்து எதிர்கொண்டு வருது. அதில் ஒன்று படம் தான் கதாபாத்திரங்கள் பேசி இலங்கையில் தமிழ் தொடர்பான சர்ச்சை தான். சமீபத்தில் கூட வெளியான ஒரு வரவேற்றுள்ள படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் கூட இத்தகைய ஒரு விமர்சனம் வந்து எழுந்துள்ளது. இதில் விதிவிலக்கு என்பது நடிகர் கமலஹாசன் தெனாலி அந்த படம் 1999ஆம் ஆண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டு திரைப்படம் வந்துள்ளது. இதை பற்றி பேசியுள்ள கமல் என்ன சொல்லியிருக்காங்க, கமல் பேசியுள்ள யாழ்வனம் தமிழ் பாடல் வந்து பாராட்டப்பட்டது. காரணம் இந்த திரைப்படத்துக்கு கமல் மொழி பயிற்சி வந்து அளித்தவர் இலங்கையின் ஒரு ஃபேமஸான வானொலி அறிவிப்பாளர் சரி BS அப்துல் அமீத் அவர் தான். இது குறித்து பேசியுள்ள அப்துல் அமீத் அவர், யாழ்ப்பாணத்தின் மொழி வழக்கு யாழ்ப்பாணத்தில் மாறி வந்துள்ளது. நிறைய தென்னிந்திய தமிழ் சொற்கள் எல்லாம் தமிழ் திரைப்படத்தில் ஊடகம் சரி தமிழ் தொலைக்காட்சியும் சரி ஊடகம் சரி எங்களுடைய மொழி வழக்கில் வந்து கலந்துள்ளது. யாழ் மொழி வழக்கு என்று தனித்துவமான மொழி வழக்கு இப்போது இல்லை என்றனா அவர் சொல்லியிருக்காரு. தென்னாலி படத்தில் கமல் பேசி யாழ்வனம் தமிழ் தான் முழுமையானது வந்து அல்ல. உதாரணத்துக்கு தான் நீங்கள் சத்தி எடுக்க என்று ஒரு வசனம் வைக்க வேண்டும். அப்படி சொல்லும் போது தான் சத்தி என்பது சத்தியம் என்று நினைத்தார்கள். அப்போது அந்த சொல்லை தமிழ் கேட்ப வாந்தி என்று மாற்றினேன். இப்படித்தான் அங்கெங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகின்ற விதத்தில் ஓரளவு வந்து ஓசை நய மந்திரம் இருந்தால் மட்டும்தான் போதும் என்று முடிவு செய்து வசனங்களும் வந்து எழுதப்பட்ட என்று கூறி வந்து உள்ளனர். ஒரு திரைப்படம் தான் பல பேர் தமிழ் வசிக்கும் நாடுகளில் மற்றும் வெற்றி பெறுவதில் லாபம் வந்து கிடையாது. முக்கியமாக தான் இந்தியாவில் படம் வந்து ஓட வேண்டும். அதற்காக தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ள வகையில் வந்து வசனங்கள் வந்து எழுதப்படுகிறது. இதில் தவறென்று இல்லை, மக்களுக்கு வந்து கதையை கூறுவதுதான் முக்கியம் என்று அவர் சொல்லியிருக்காரு. அப்துல் அவர் நபருக்கு தான்